தாத்தா துஸ்தா முண்டாமே உனத்தாண்டா என்னது துஸ்த முண்டமே சுத்தையா ஓய் நான் வந்திருக்கும் போது சரி என்ன யார் என்று அறிந்தாயா என்னடா தெரியுது நெத்தில ஒத்தராமோ உச்சி கும்படி கையில கட்ட கழுத்துல கொட்ட நெஞ்சு பூரா பட்ட காணில கொட்ட ஓய் நீங்க யாரு ஓய் என்கிட்ட எக்கச்சக்கம் யாரா கூட பேசினான் சரி உனக்கு நான் சாபத்தை கொடுத்து விடுவேன் சாபத்தை கொடுத்து விடுவேன் சாப்பே மகரோட புடுங்காது என்னடா வார்த்தை பருப்புக்குள்ள மனம் இருக்குது அப்பளத்தோட என்னடா தோசை தோசை ஆறு கொடுப்பாங்க உனக்கு நீ இப்படி பேசுகிறீர்கள் சரி உனக்கு என்ன சாபத்தை கொடுப்பேன் தெரியுமா கொடுத்த என்ன பண்றேன் என்ன உனக்கு என்ன சாபத்தை என்ன சாபம் கொடுப்பீங்க உனக்கு பெரிய பாறாங்கல்லாக பாகும்படி சாபத்தை கொடுத்து விடுவேன் ஓ பெரிய பாறாங்கல்ல சிறுவுளி பெரிய மலையா பழக்குமா என்னடா பாடுங்க மண்ண உடைய இருக்குது அதை போட்டு குழந்துருவேன் என்ன ஏண்டா என் சாபத்தை இழிவுபடுத்துகிறாயா உனக்கு உனக்கு நெருப்பாக பாகும்படி சாபத்தை கொடுத்து விடுவேன் மூத்திரம் விட்டு அப்படியே அமைச்சு விடுறானு ஓய் 3 பேர் குடிச்சா போதும் அப்படியா அப்படி என்றால் சரி உனக்கு பொட்ட கழுதியாக பாகும்படி சாபத்தை கொடுக்கிறேன் இந்த பக்கம் அது மட்டும் வேணாங்க ஏண்டா பொட்ட கழுது மட்டும் வேணாம் ஏண்டா என்ன ஒரு கடுனா ஆக்கி மத்தலக்கார பொட்டனா ஆக்கி அதே அந்த சாபத்தை கொடுங்க நான் அப்படி உள்ள விட்டு மாடின்னு வச்சுக்க அண்ணு பார்க்க ஒண்ணு பார்க்க மாட்டேன் காரவண்ணு பார்க்க மாட்டேன் ரயில்வண்ணு பார்க்க மாட்டேன் அப்படி மாட்டி திருவிங்க உனக்கு என்ன சாபம் வேண்டும் கடுநாய் அவனுக்கு பொட்டநாய் உனக்கு பொட்டநாயாக கொடுத்து அவனை கடுநாயாக்குன ஒத்துக்க மாட்டாயா எனக்கு முன்ன கடுநாயா கூடு எங்க மாமனாருக்கு பொட்டநாயா கூடு எனக்கு அத்தா ஒரு ஆச்சா என்ன இவ்வளவு இழிவாக பேசுகிறாய் என்ன யார் என்று தெரிந்தால் இப்படி பேச மாட்டாயாடா ஆமா நீ யாருங்க நான் யாரு என் பெயர் என்ன நான் எதற்காக வந்தேன் எதுக்கு எதை காலைல 15 வரும்தா எப்படி 5 மணிக்கு போட்டுருவேன் ஏன் நீ எதுக்காக வந்தாய் 15 வருமனு 15 வருமனு நான் என்று 150 வரும் தான் நீ வந்திருப்ப உங்களோட பேசிருப்ப ரேட்டு சரி செவி கொடுத்து கேட்க வேண்டும் நிஜமா உங்களுக்குமா சம்பளம் ஏண்டா கேட்டேன் கால் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துட்டு போயிருங்க எதுக்குடா நான் தொலைச்சிட்டு போயிருவீங்க ஏண்டா கறி எடுத்து போனா தொலைக்க மாட்டான் காசு கொண்டு போனா தொலைச்சிட்டு போறாங்க கண்டிப்பா பார்த்து ஏதோ பண்ணுங்க நான் யார் தெரியுமா அது அந்த காலத்திலே யார காலத்துல அந்த காலத்துல நாராயுணா சித்தியா என் பெயரை சொன்னானே செவியில் நுழைந்ததா சொன்னா தெரியுங்க ஏண்டா நீங்க யாரு பேர் என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன எதுக்கு வந்தீங்க யாரு கூப்பிட்டாங்க
எதுக்கு பத்தி கேட்டா தெரியுங்க? என் பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என் பெயர் தான் நாரத மகாமுனிவர் என்று சொல்லலாம். நாரத மகாமுனிவர். இன்னொரு பெயர் உண்டா? என்ன பாருங்க? கலகப்பிரியோன். என்ன ரேட் தெரியுமா? அது என்ன? கழுத பிரியாணி. கழுத பிரியாணியா? 350 ரூபா. கழுத பிரியாணி ஆக்கரா பாருக்கிறியா? அங்க போய் தின்னானு. ஆக்கரா அப்படின்னா எங்கடா இருக்குது? அது ஒரு நாள் தாஜ்மஹால் பாருக்கிறியா? லாரிக்கு போனா தெரியும். ஆக்கரா 350 ரூபா கழுத பிரியாணி. அடே எல்லாம் நடந்து திருப்பி அடங்குது. நம்ம விட்டா என்ன வேலை? நாம தமிழ்நாட்டை விட்டு தாண்டது இல்ல. யாரு விடுறாங்க? நீ தான் சொன்ன மாதிரி நான் அப்புறமா இருந்தாலும் கழுத பிரியாணி இல்லப்பா, கலகப்பிரியோன். கலகப்பிரியோன். சரி, கலகப்பிரியான்னு சொல்லக்கூடிய நாரத மகா முனிவராக நான் இருந்தாலும் என்னை பெற்றாங்களே. என் தாய் தந்தையா? உங்க தாய் யாருங்க? யாருக்கு பிள்ளையா பிறந்தீங்க? நீ யாருக்கா பிள்ளையா பிறந்தாய்? எங்க அப்பனுக்கு. நாங்க மட்டும் அடுத்த பிறப்போம். எங்க அம்மா சந்து விட்டா, எங்க அப்பா விந்து விட்டார், நான் வந்து விட்டேன். அப்பா நீங்க எப்படி? நான் என் தாய் தந்தை யார் தெரியுமா? ஏ சாமி, யாரா என் தாய் தந்தை யார் தெரியுமா? 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து என்ன ராரி ராரி என்றும் எதுக்குடா எதுக்குடா பசலாம்? நீ தான் சொன்ன லாரி லாரின்னு. தாலாட்டப்பா. ராரி ராரி என்று ராரி ராரி என்றும் ராரி என்று தூரி தூரி என்றும் என்னை தாலாட்டி வளர்த்தாங்களே. என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? என் தந்தையோ இந்த சத்தியராகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுரமுகம் அளித்த அந்த பிரமதேவன் தந்தை. அப்பா பிரமதேவன். என் தந்தை பிரமதேவன். என் தாய் இந்த கல்விக்கில அரசி கலைவாணி. என் தாய் கலைமகள் உங்க அம்மா. பின்னால எங்கடா போற?
என் தாய் பின்னால இங்க பாடுறான். நான் ஏதோ வண்டியில வச்சிருக்கான்னு பார்த்தேன். என்னத்தா இதுவா இதுவா அம்மா? என் தாய் தான். என்ன கையில பானை வச்சுக்குதே? வீணையடா. அது வீணையா? சரி சரி. என்னட்டு அந்த வீணை என் தாய் எனக்கு கொடுத்தார். அந்த வீணையை வைத்துக் கொண்டு உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வந்தேன். நம்பர் மாதிரி இருக்குது. ஏடா ஒரு நொடியில? ஆமாடா. உலகத்தை நீ சுத்தி வந்தீங்க? ஆமாடா. அந்த வீணையை வைத்துக் கொண்டு ஒரு நொடிக்குள் உலகத்தை சுற்றி வந்தேன். அந்த வீணையை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். அடமான வச்சியா? உள்ள வைத்திருக்கிறேன்டா. வெளியே எடுத்து கொண்டு வந்தால் அந்த வீணையை மீட்டினால் நீங்க ஒரே சனம் இருக்க முடியாது. அவளு வாசிப்பீங்க? வாசிக்கும் போது அப்படியே மை மறந்து தூங்கி விடுவார்கள். இப்ப மட்டும் என்ன பண்றாங்க? நல்லா காத்தடிக்கிறதுக்கு அதுக்கும் மழை பெய்து நல்லா தூங்குறாங்க பாருங்க. தண்ணி போட எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி போட நீ தண்ணி போட்டால் செட்டு கெட்டு விடுவோம். தண்ணி அங்க போறேன்னு சொன்ன என்ன கெடுத்து விடாது. உன் மாமனாரும் நீயும் தண்ணி போட்டால் செட்டு சூறுப்படாதப்பா. இருந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரிந்தால் என்ன வேலை? காலையில் எழுந்த உடனே 2 பேரும் தெளிவடைக்கு போறீங்க. என்ன விட்டு நான் சொல்லாத நான் சொல்லி போறேன். காலையில 2 பேரும் தெளிவடைக்கு போறீங்க. இதுக்கு மேல நான் சொல்லி போறேன். சொல்லிவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு. இருந்தாலும் எனக்கு தெரிந்தாலும் என்ன வேலை? உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வந்தாலும் தெரிந்தாலும் வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை, 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடும். தேவர் சபை கூடுறது. அந்த தேவர் சபையிலே நல்லது எது கெட்டது எது அப்படி என்று அறிந்து கொள்வோம். அதனால் நல்லது கெட்டது எது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது. ஆமாடா. அது எங்கே செல்ல வேண்டும்? தேவர் சபைக்கு செல்ல வேண்டும். தேவராக போனோம். ஆமா தேவர் சபைக்கு. நான் இப்ப மேலே போகிறேன். வருகிறாயா? ஓடு போட்டுக்கிறேன். மாசம் 18,000 ரூபாய் கட்டணும். நீங்க முன்ன போங்க, அப்புறமா வந்துடுறேன். நீ என் கூட வந்து விட்டால் லோன் கேட்க மாட்டார்கள். வந்து விடுவா போகலாம். இருக்கிற 2 ஏக்கரை காட்டி தூக்கிட்டு போயிருவாங்க. வேணாண்டா. என் வாயை கலராதே. விசில் வந்து விடும். நான் தேவலாக போக வேண்டும். வா போகலாம்.